தமிழ் செய்தி குழுவினர் வழங்கும் வேதாகம கேள்வி பதில். வேதாகமத்தில் சங்கீதம் 119 103 இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். வேதாகமத்தின் வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள எங்களது சிறிய முயற்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. மோசே தன் கையில் இருந்த கோலை தரையிலே போட்டபோது அது என்னவாக மாறியது? அது சர்ப்பமாயிற்று. யாத்திராகமம் 4:3. கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அப்போது அவன் கை என்னவாக மாறியது? அவன் கை உறைந்த மழை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. யாத்திராகமம் 4:6. தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே என்னவாகும் என்றார். இரத்தமாகும் என்றார். யாத்திராகமம் 4:9. மோசே கர்த்தரை நோக்கி தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னான். நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். யாத்திராகமம் 4:10. அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும் என்று யாரை கர்த்தர் சொன்னார்? ஆரோனை. யாத்திராகமம் 4:14. ஆரோனுக்கு யார் தேவனாக இருப்பார் என்று கர்த்தர் சொன்னார்? மோசே. யாத்திராகமம் 4:16. தான் எகிப்துக்கு புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்று மோசே யாரிடம் கேட்டான்? மாமனாகிய எத்ரோவினிடத்தில். யாத்திராகமம் 4:18. கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி என்ன கூறினார்? நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லோரும் இறந்து போனார்கள் என்றார். யாத்திராகமம் 4:19. மோசே கழுதையின் மேல் யாரை ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான்? தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும். யாத்திராகமம் 4:20. கர்த்தர் யாருடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான் என்று சொன்னார். பார்வோனுடைய இருதயத்தை. யாத்திராகமம் 4:21. சிப்போரா கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து மோசேயை பார்த்து சொல்லியது என்ன?
நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். யாத்திராகம் 4:25. கர்த்தர் யாரை நோக்கி நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார்? ஆரோனை. யாத்திராகம் 4:27. ஆரோன் எங்கு மோசேயை சந்தித்து அவனை முத்தம் செய்தான்? தேவ பர்வதத்தில். யாத்திராகம் 4:27. அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் யாருக்கு தெரிவித்தான்? ஆரோனுக்கு தெரிவித்தான். யாத்திராகம் 4:28. மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரில் யார் எல்லாரையும் கூடிவர செய்தார்கள்? மூப்பர் எல்லாரையும். யாத்திராகம் 4:29. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது என்ன செய்தார்கள்? தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். யாத்திராகம் 4:31.